வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சகோதரர் இடும்பவனம் கார்த்தி அவர்களின் இந்த பேச்சை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்து பகிரவும் செய்யணும். ஏன்னா இதை பத்தி நம்ம சொந்தங்கள் தெரிந்து கொள்ளணும், மாற்று கட்சியினராவது அவங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக நீங்க பகிருங்க, இந்த காணொலியை நீங்க பாருங்க. என்ன மாற்று திமுகவுக்கும் அதிமுகவுக்கும்? திமுக ஒரு பஜனை பாடுவான், ஒரு பல்லவி பாடுவான். பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு. அந்த வாஷிங் மிஷின்ல ஊழல்வாதிகளை போட்டு வெளுத்து அப்பழுக்கட்டவளா மாற்றுவாங்க. அப்படிதான் அஜித் பவார்ங்கிற ஊழல்வாதிய யோசிச்சே சிகாமணியா மாத்துறாங்க அப்படின்னு பேசுது. சரி, பாஜக வாஷிங் மிஷின் வச்சிருக்கான், உண்மைதான். நீ எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்து செந்தில் பாலாஜி அப்பழுக்கட்டாளா மாத்துற? 2016 ஆண்டு அரவக்குறிச்சி பொது தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதிக்கு தேர்தல் தள்ளி வைக்கப்படுகிறது. தஞ்சாவூர் தொகுதிக்கு தேர்தல் தள்ளி வைக்கப்படுகிறது. காரணம், வாக்கு காசு கொடுத்தார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டது. அந்த குற்றத்தை சுமத்தியது இதே திமுக தான். அதிமுக வேட்பாளர் காசை மிதமிஞ்சி கொடுத்தார் என்று சொன்னது. அந்த அரவக்குறிச்சி வேட்பாளர் யார்? அன்னைக்கு அதிமுக வேட்பாளர் இதே செந்தில் பாலாஜி. பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டு சில நாட்களுக்குள் கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டது. பணம் எடுக்கப்பட்ட வீட்டை காக்கிற போது அன்புநாத அவன் செந்தில் பாலாஜியோட பினாமி என்றார்கள். இன்னைக்கு அந்த செந்தில் பாலாஜி எப்படி அப்பழுக்கட்ட மனுஷனா மாறினாரு? இதே குளித்தலை சட்டமன்ற பொது தேர்தல் பரப்புரையின் போது அன்னைக்கு இதே ஐயா ஸ்டாலின் என்ன பேசினாரு? ஸ்டாலின் பேசுற சொல்றாரு, ஊழல்வாதி, ஊழல் பெருச்சாளி, போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரன்னு சொல்லிட்டு காசு வாங்கினார் செந்தில் பாலாஜி. குற்றம் சுமத்தியது ஸ்டாலின். சட்டமன்றத்துக்குள்ளே கோபாலபுரம் கொள்ளை கூடாரம், கொள்ளை கூட்டம் என்று பேசியது செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி திமுகவின் முதன்மை தலைகர்த்தாவாக எப்படி மாறி போனார்? மாறி போனதுக்கு காரணம் என்ன? செந்தில் பாலாஜிக்கு என்ன கொள்கை பிடிப்பா? கோட்பாட்டு மீது பற்றா? பெரியார் மீது, அண்ணாவின் மீது, அம்பேத்கர் மீது, திராவிட கோட்பாட்டு மீது அவ்வளவு ஆழ்ந்த புலமையா? இல்லை. கருணாநிதி குடும்பத்துக்கு, ஸ்டாலின் குடும்பத்துக்கு எவன் சரியா பணம் வசூலிச்சு கப்பம் கட்டுவான்னு பாக்குறேன். சென்னையில் ஒருத்தர் இருக்காரு சேகர் பாபுன்ட்டு. அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற போது சட்டமன்றத்துக்குள்ளே கருணாநிதி அடிக்க பயந்தார். ஆனா திமுகவோட முதன்மையான அமைச்சர்கள் நீங்க சேகர் பாபு ஒரு ஆளு. ஏன் அங்க ஒரு வேலை பார்க்கிறார். இங்க அதே போல செந்தில் பாலாஜி அவர் என்ன பண்றாரு? மது போத்தலுக்கு, எல்லா மது போத்தலுக்கும் ஒரு போத்தலுக்கு 10 ரூபாய் கூட வாங்கி அந்த பணத்தை திமுகவோட நலனுக்கு, அந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டுறாரு. அந்த செந்தில் பாலாஜி அப்பழுக்கற்றவர். அந்த செந்தில் பாலாஜி சிறைப்படுத்தப்பட்ட போது மானங்கட்டு போய் கோட்பாடு சொல்லி கொள்கையை பேசிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உட்பட எல்லாம் போராட்டம் நடத்தியது. 15 மாசம் சிறையில் இருந்துட்டு வெளில வந்தார் செந்தில் பாலாஜி. வந்த உடனே ஸ்டாலின் சொன்னாரு, தியாகி செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி தியாகி என்றால் இந்த நிலத்திலே நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்த எங்கள் பாட்டன் வஉசிக்கு பேர் என்னடா? என்ன பேரு? வெள்ளைக்காரன் அடித்து மண்டையை பிளந்த போது கூட உயிரை விட்டானே ஒளிய தான் வைத்திருந்த கொடியை விடாது சத்தானே திருப்பூர் குமரன். அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு பேர் என்ன? செந்தில் பாலாஜி தியாகி என்றால் திருப்பூர் குமரனுக்கு பேர் என்ன? வேதாரண்யம் தொகுதி மக்களை, உங்கள் வாக்குகளை நம்ம சகோதரர் நாம் தமிழர் கட்சியின் இடும்பவனம் கார்த்திக் அவர்களுக்கு தாருங்க. உன் மகனுக்கு ஒரே ஒரு ஓட்ட போடு, ஒரே ஒரு ஓட்டு இந்த விவசாய சின்னத்துக்கு போட்டுட்டு நீ விளைக்க நாட்டை நான் எப்படி கொண்டு போறேன்னு மட்டும் பார். அதுக்காக ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும் போதே அதிகாரத்தை இந்த மகன்கிட்ட கொடுத்துரு. இல்ல நீ தெருவோடு நின்று திருவோடு ஏந்தி பிச்சை எடுப்ப. உனக்கு முன்னாடியோ பின்னாடியோ கூட்டத்துல நானும் சேர்ந்து எடுப்பேன். அந்த நிலைமை வரும், பாத்துக்க.